பாவியலா நாசமா போக சும்மா ரொம்ப அநியாயமா நான் சொன்னது சுப்ரீம் கோர்ட் 100% வந்த ஜட்ஜ்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷனை பத்தி எந்த விதமான கேள்விகளையும் எழுப்பல. ஒண்ணு, எதிர்கட்சி தலைவர் என்று ஒன்று இல்லை இந்தியாவில். காரணம், எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தன்னை தானே சொல்லிக்கிறாரு. மம்தா பானர்ஜி அம்மா இன்று வரை கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திமுகங்கிற ஒரு கட்சி தான் போட்டு தூங்கிட்டு இருக்குதாங்க. காரணம், இங்க திமுக வழி இல்லை, அங்க காங்கிரஸ்க்கு ஒரு வழி இல்லை. வழி இல்லாத இவர்கள் எல்லாம் வழி தேடி போகக்கூடிய வேலை இது. இன்னொன்னு, கேட்கிற கேள்விக்கு சரியான பதிலை சொல்லிட்டு அடுத்த கதை, ஊர் கதை, இன்டர்நேஷனல் கதை, கோர்ட் கதை, சுப்ரீம் கோர்ட் கதை, எலெக்ஷன் கமிஷன் தான் பேசலாம் பாரு. ஒரு உள்ளூர் கதையை கேட்டா 180 எம்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு எம்பி 2 எம்பி இல்லம்மா 180 எம்பி பீச்ல அம்மே குழந்தை கைத்து மேல நடக்குது. கைத்து மேல அத மாதிரி என்ன பேசிட்டு இருக்க? பொய்யே. 4 முடி இருக்கும் போது இவ்வளவு பேச்சு இருந்தா இன்னும் இளம் வயசுல இன்னும் ஆதரவு பேசிட்டு இந்த உலகத்திலேயே எவனும் இருக்க மாட்டான். நான் ஒரே விஷயங்க, இந்த சுப்ரீம் கோர்ட் நான் இங்க பாரு அறுத்துக்கிறேன் காதா அறுத்துக்கிறியா? தமிழ்நாடு மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ண நீங்க என்ன பண்றீங்க? அது